students. Next question 4.53. 1 square plus 2 square plus 3 square etc. plus n square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. இதுவும் லாஸ்ட் இயர்ல நீங்க படித்த ஃபார்முலா தான். முதல் n முழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. sum of the squares of first n natural numbers அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரியா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகே, இது 53 இது 54 ரெண்டுமே ப்ரூவ் பண்ணிடுறேன். பாருங்க, முதல்ல நம்ம இந்த p of n ன்னு எடுக்கணும். நான் திருப்பி நிறைய எழுத விரும்பல, அதனால இதை அப்படியே எடுத்துட்டேன். p of n இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. முதல்ல என்ன எழுத சொன்னேன்? p of 1 எழுத சொன்னேன். இதான் ஸ்டெப் 1. p of 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன செய்யணும்? ஒரே ஒரு உறுப்பு மட்டும் எடுக்கணும். ஒரு உறுப்புனா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஃபார்முலாவில் n-க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 1 into 1 plus 1 into 2 into 1 2 into 1 plus 1 by 6. 1 ஸ்கொயர்னா 1 தான். 1 into 2 இது 2, இது 2 into 1 2 தான். 2 plus 1 3 3 by 6. இதை ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். 1 equal to 1. Therefore p of 1 is true. p of 1 கூற்று உண்மை. உண்மைங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளவுதான். செகண்ட் ஸ்டெப், assume p of k is true. p of k உண்மைன்னு எடுத்துக்கணும். p of k உண்மை என கொள்க. p of k உண்மை என கொள்க. என்ன ப்ரூவ் பண்ணணும்? to prove p of k plus 1 is true. உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். p of k plus 1 உண்மை என நிரூபிக்க வேண்டும். p of k plus 1 க்கு கூற்று உண்மை நிரூபிக்கணும். p of k plus p of k னா என்ன? அத முதல்ல எழுதுவோம். p of k னா என்ன? என்ன இருக்கு? n இருக்கிற இடத்துல k போட்டு எழுதணும். அப்போ 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus k ஸ்கொயர். n இருக்கிற இடத்துல k ஸ்கொயர் போட்டு எழுது. இங்கே n இருக்கிற இடத்துல k போட்டு எழுது. k plus 1 into k sorry 2k plus 1 by 6. இது அப்படியே எழுதியிருக்கேன். n இருக்கிற இடத்துல k. சரி, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன? நம்ம முதல் क्वेश्चन பார்த்தோம். k க்கு அடுத்த நம்பர் k plus 1. இங்கே அதான் k plus 1. ஆனா என்ன கிடைக்கும்னா k plus 1 the whole square இருக்கு. அப்போ adding k plus 1 the whole square on both sides. இருபுறமும் k plus 1 the whole square ஐ கூட்ட. ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். நல்லா நமக்கு k plus 1 ன்னு எழுதணும். இப்போ எழுத போறேன். 1 square plus 2 square plus 3 square plus etc plus k square. இதுவரை எழுதிட்டேன். என்ன கூட்டணும்? k plus 1 the whole square கூட்டணும். k plus 1 the whole square equal to k into k plus 1 into 2k plus 1 by 6. இங்க இருந்து எழுதியிருக்கேன். எதை ஆட் பண்ணோம்னா k plus 1 the whole square கூட்டணும். இது by 1 இருக்குறத அர்த்தம். LCM r தான். இந்த 1 இங்க மல்டிப்ளை பண்ணோம். 1 into k into k plus 1 into 2k plus 1 plus இந்த 6 அங்க மல்டிப்ளை பண்ணோம். 6 into k plus 1 the whole square. இப்போ என்ன எல்லாம் காமன் டேர்ம்னு பாரு. k plus 1 the whole square இல்ல, k plus 1 மட்டும் தான். k plus 1 by இந்த 6 இங்க எழுதிடலாம். இனி என்னெல்லாம் மீதி இருக்கோ எழுதுவோம். k இன்னொரு 2k plus 1 plus இங்க ஒரு k plus 1 வெளியில போயிருக்கும். ஒரு 6 into k plus 1 மீதி இருக்கும். equal to k plus 1 by 6 into k sorry இதை மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2k square plus k 2k square plus k
இதை 6 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 6k plus 1 sorry 6k plus 6 equal to k plus 1 by 6 into இது 7k ஆ மாறிடும் 2k square plus 7k plus 6 இப்போ இதோட ப்ராடக்ட் இது ஒரு quadratic equation நேர்படி சமன்பாடு இதோட ப்ராடக்ட் வந்து 2 into 6 ப்ராடக்ட் வந்து 2 into 6 equal to 12 பெருக்கற் பலன் கூட்டற் பலன்னா இருக்கு 7 கூட்டற் பலன் சம்மேஷன் வந்து 7 இந்த 7 பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் 5, 2 னு பிரிச்சிடலாம் கரெக்ட்டா ஆட் பண்ணா இல்ல 6, 1 5, 2 4, 3 ஆட் பண்ணா 7 மல்டிப்ளை பண்ணா 12 இத ஆட் பண்ண கரெக்ட்டா இருக்கும் 4 + 3 12 மல்டிப்ளை பண்ணா 12 ஆட் பண்ணா 7 அப்போ இங்க என்ன கிடைக்கும்னா k plus 1 by 6 into 2k² plus 4k இத பிரிச்சறேன் 4k plus 3k plus 6 equal to k plus 1 by 6 into இது ரெண்டுல காமன் ஃபேக்டர் 2k இதுல ஒரு k இருக்கும் இதுல ஒரு 2 இருக்கும் இதுல இருந்து ஒரு 3 ஐ காமனா வெளிய எடுத்தா k plus 2 equal to k plus 1 by 6 into k plus 2 வெளியில எடுத்துட்டேனா உள்ள என்ன கிடைக்கும்னா 2k plus 3 இதான் 1 square plus 2 square plus etc plus k plus 1 the whole square குள்ள ஃபார்முலா so therefore இங்க எழுதுறேன் p of k plus 1 is true p of k plus 1 க்கு கூட்டு உண்மை step number 3 therefore by mathematical induction p of n is true for n belongs to capital N கணித தொகுத்தறிதல் படி p of n கூற்று உண்மை n belongs to capital N very important question okay இதுக்கு கூடவே சேர்த்து நான் இதெல்லாம் பார்க்க போறேன்னா இன்னொரு क्वेश्चन எக்ஸாம்பிள் 4 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடுங்க நாலாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன்ல இருக்கிற நாலாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அதே சேர்த்து பார்த்துறோம் p of n என்ன எழுதணும் பாருங்க p of n ஸ்டேட்மென்ட் என்ன எழுதணும்னா 1 by 1 into 2 1.2 இல்ல 1 by 2 into 3 1 by 3 into 4 plus etc plus 1 by n into n plus 1 equal to n by n plus 1 இதான் p of n கூற்று p of n ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n equal to 1 போடணும் அப்ப p of 1 இப்போ என்ன கிடைக்கும் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு டேர்ம் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் எழுத சொன்னேன் 1 by 1 into 2 ரைட் சைடு என்ன சொன்னேன்னா n இருக்கிற இடத்துல 1 போடவும் அப்படினு சொன்னேன் அப்ப 1 by 1 plus 1 இது 1 into 2 2 equal to 1 by 2 therefore p of 1 is true p of 1 க்கு கூற்று p of 1 கூற்று உண்மை first step முடிஞ்சது second step assume p of k is true p of k உண்மை என கொள்க நம்ம எடுத்துக்கணும் உண்மைன்னு எடுத்துக்கணும் to prove p of k plus 1 is true p of k plus 1 க்கு உண்மை என நிரூபிக்க வேண்டும் p of k plus 1 க்கு கூற்று உண்மைன்னு நிரூபிக்கணும் முதல்ல p of k எழுதுறேன் p of k னா n இருக்கிற இடத்துல k போட்டு எழுதணும் அப்ப 1 by 1 into 2 1 by 2 into 3 1 by 3 into 4 plus etc plus 1 by k into k plus 1
equal to k by k plus 1. இது k ஆவது உறுப்பு. இதுக்கு அடுத்த உறுப்பு என்ன இருக்கும்? k இருந்தா k plus 1 வரணும். அப்போ 1 by k இருக்கிற இடத்துல k plus 1. k இருக்கிற இடத்துல k plus 1 1 கூட்டணும். இங்க பாருங்க 1 அடுத்து 2 1 கூட்டி இருக்கு. 2 கூட 1 கூட்டினா 3. இதான் முதல் உறுப்பு. இரண்டாவது உறுப்பு என்ன இருக்கு? 2 ஃபர்ஸ்ட் உறுப்பு. அடுத்தது என்ன இருக்கு? 3. அப்ப அங்கே 1 கூட்டி இருக்கு. இங்க k plus 1 இருக்கா? இதுக்கு கூட 1 கூட்டணும். அப்ப என்ன கிடைக்கும்? k plus 2. அப்ப அடுத்த உறுப்பு என்னன்னா 1 by k plus 1 into k plus 2. அப்போ add 1 by k plus 1 into k plus 2 on both sides. 1 by k plus 1 into k plus 2 இருபுறமும் கூட்ட. ரெண்டு சைடும் இந்த நம்பரை கூட்டணும். அப்ப என்ன கிடைக்கும்னா 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus etc plus 1 by k into k plus 1 equal to k plus இதை ஆட் பண்ணிடுறேன் 1 by k plus 1 into k plus 2 equal to வலது பக்கம் என்ன இருக்குன்னா k by k plus 1 இருந்து ரெண்டு பக்கம் என்ன கூட்டியிருக்கோம்? இந்த நம்பர் கூட்டியிருக்கோம் 1 by k plus 1 into k plus 2 கூட்டியிருக்கோம். ரெண்டு பக்கம் இந்த நம்பர் மட்டும் தான் கூட்டியிருக்கோம். மீதெல்லாம் p of k ல உள்ளது. இப்போ இந்த சைடு முடிஞ்சிச்சு. இந்த சைடு மட்டும் பார்ப்போம். LCM என்னன்னா k plus 1 into k plus 2 தான் LCM. இதுதான் பெரிய நம்பர். சரிதானே? இப்போ k by k plus 1 இதான் நம்மகிட்ட இருக்கிற முதல் நம்பர். இந்த நம்பர் LCM எடுத்துருக்கோம். என்ன எடுத்துருக்கோம்? k plus 1 into k plus 2 அதால பெருக்கணும். இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்கணும். கிராஸ்ல எல்லாம் வந்து பெருக்க முடியாது. LCMத்தினால பெருக்கணும். k plus 1 k plus 2 ஒன்றும் கேன்சல் ஆகிடும். அப்போ k into k plus 2 அது எழுதணும். k into k plus 2 plus ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கு? 1 by k plus 1 into k plus 2 LCM என்ன? k plus 1 into k plus 2 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 1 மட்டும் தான் கிடைக்கும். plus 1 அவ்வளோதான். அப்போ மேலே என்ன கிடைக்கும்னா இதை மல்டிப்ளை பண்ணால் k ஸ்கொயர் plus 2k plus 1 by k plus 1 into k plus 2. இது a plus b the whole square வடிவத்தில் எழுதணும்னா k plus 1 the whole square k plus 1 the whole square divided by k plus 1 into k plus 2. இப்போ பாருங்க k வரை இருந்தா 1 by k k plus 1 மேல இங்க k கீழ k plus 1 k plus 1 வரை இருந்தா k plus 1 ஆவது நம்பர் வரை இருந்தா மேல k plus 1 the whole square கீழ என்ன வரணும் k plus 1 into k plus 2. சரியா? இப்போ இது p of இதுல ஒண்ணு கட் பண்ணிரலாம். அப்ப என்ன கிடைக்கும்னா k plus 1 by k plus 2. பாருங்க k வரை இருந்தா மேல k கீழ k plus 1 k plus 1 வரை நம்பர் இருந்தா k plus 1 divided by அதுக்கு அடுத்த நம்பர் k plus 2. So it is true. Therefore p of k is true. p of k உண்மை. Step number 4 என்ன? Step number 3 என்ன? By mathematical induction p of n is true for all n belongs to capital N. கணித தொகுத்தறிதல் படி p of n உண்மை, n belongs to capital N. Okay, thank you.